வணக்கம். நாங்கள் சென்ற வாரம் அதியமானுக்கும் ஔவைக்கும் இடையே நடைபெற்ற முதல் சந்திப்பு, அது சந்திப்பு என்று சொல்ல முடியாது, ஔவையாரின் அந்த வேறார்ந்த பேச்சு, அதாவது வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை என்றும், வரிசையறிந்து தராத பரிசு தேவையில்லை என்றும், தனக்கு எத்திசைச் செலினும் அத்திசைச் சோரை என்றும், அதியமான் தன்னையும் அறியவில்லை என்னையும் அறியவில்லை என்று அவர் அங்கு கட்டிய அந்த இசைக்கருவிகளுடன் புறப்பட்டு சென்ற அந்த உறவு, நீங்கள் சென்ற வாரம் கூறியபடி அந்த அரிய நெடுங்காலம் வாழ்வதற்கான நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுக்கும் அளவிற்கு அந்த உறவு கனிந்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். உண்மை. அந்த கனிவு ஒரு பெரும் விருட்சமாக மாறி ஔவையார் அதியமானின் அரண்மனையில் மிகவும் நெருங்கிய ஒருவராக, அதியமானின் உண்மையான ஆலோசகராக மாறுகின்ற நிலைகளை எல்லாம் நாங்கள் பார்க்க போகின்றோம். நாங்கள் இந்த நெல்லிக்கனி சம்பவம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு முக்கிய சம்பவம் என்றபடியால் அதனை மீண்டும் ஒரு முறை பார்ப்பது நல்லது என்று நினைக்கின்றேன். உண்மையாக நல்லது, பார்ப்போம். வலம்படு வாய்வாள் ஏந்தி ஒன்னார் களம்பட கடந்த கடல் தொடி தடக்கை ஆர்கலின் அரவின் அதியர் கோமான் போர் அடு திருவின் புலந்தார் அஞ்சி பால்புரை பிறனுதல் பொலிந்த சென்னி நீல மணிமிடற்று ஒருவன் போல மன்னுக பெரும நீயே தொன்னிலை பெருமலை விடர் அகத்து அருமிசை கொண்ட சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே என்பது அந்த பாடல். இதன் பொருளை ஒரு குறிப்பாக பார்ப்போம். இது புறநானூற்றில் உள்ள பாடல், 90வது பாடல். அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்ததை ஔவையார் நெஞ்சுருகி பாடிய பாட்டு. அதாவது வலம்படு வாய்வாள் ஏந்தி, வெற்றி போர்க்களத்திலே வெற்றியை குவிக்கின்ற அந்த வீரவாளை ஏந்திய கடல் தொடி தடக்கை, அந்த அதியமானின் கை மிக நீண்ட கை என்று ஔவையார் பல பாடல்களை சொல்லுகின்றார். நாங்கள் காந்தியடிகளை பார்த்திருக்கின்றோம், அவருடைய படங்களை. அவருடைய கை எப்படி இருக்குமோ அதுபோல ஒரு சிறந்த ஒரு வீரன், ஒரு அற்புதமானவன், அவனுடைய கை மற்றவர்கள் கையை விட மிக நீண்ட கை என்றதை ஔவையார் பல இடங்களில் அதியமானை பற்றி குறிப்பிடும் பொழுது கூறுவார். ஆர்கலி நரவின், நரவின் என்றால் கள்ளு, மது. இங்கே ஒன்று நான் கேட்கணும் தனபால், இந்த கல்லு என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு வருகிறோம். நாங்கள் இந்த பனையில தென்னையில இறக்குற கல்லு மாதிரியா அல்லது வேற உயர்ந்து வடி செய்யப்பட்ட கல்லுகளா இருக்குமோ? இங்க அரிசியிலிருந்து, கரும்பிலிருந்து, நெல்லிலிருந்து, பனையிலிருந்து, இவற்றோடு வெளிநாடுகளிலிருந்து, ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து வந்து இறக்குமதி செய்யப்பட்ட மதுவும் இங்கே ஔவையாரால் பேசப்படுவதை நாங்கள் பின்பு பார்க்க போகின்றோம். இந்த அதியமான் இந்த மதுவை சுவைத்து உண்டு வாழ்ந்தவன், வீரம் மிக்கவன், அழகானவன், வலிமை உடையவன், அள்ளி கொடுத்தவன், அதே நேரத்தில் வாழ்வை அனுபவித்தவன், மதுவையும் மாமிசத்தையும். அதனால்தான் ஆர்கலி சத்தத்தோடு அந்த கல்லை அனுபவிப்பவன் என்றபடியால்தான் ஆர்கலின் அரவின் அதியர் ஹோமான் என்று சொல்லுகின்றார். அங்கே மதுவை உண்டு பாடி கழித்து கூத்தாடியவர்தனாக அதியமான இங்கே ஔவையார் காட்டுகின்றார். போரடு திருவின் புலந்தார் அஞ்சி பால்புர புறனுதல் பொலிந்த சென்னி, அந்த புறச்சந்திரனை சென்னியிலே சுட்டியவன் போல, நீலமணி மிடற்று ஒருவன் போல, சிவபெருமானை போல நஞ்சை அணிந்து சாகாமல் மற்ற இந்திரர்களை தேவர்களை காத்து அவர்களுக்கு வர இருந்த ஆபத்தை அந்த நஞ்சை உண்டு வாழ்கின்றவன் அந்த சிவனார் என்றபடியால் நீலமணி மிடற்று ஒருவன் போல, அந்த சிவனாரை போல மன்னுக பெரும நீயே, உன்னுடைய புகழ் என்றும் வாழட்டும். பெருமலை விடரகத்து, அந்த உன்னதமான உயர்ந்த மலையிலே பிளவு, அந்த பிளவிலே உள்ள முளைத்த ஒரு அற்புதமான அந்த நீல நிற நெல்லிக்கனியை ஆதல் தீங்கனி குறியாது என்றால் அதை பற்றி எதுவும் சிந்திக்காது. அந்த நெல்லிக்கனியை பறித்த உடனே கண்டவுடனே இது ஔவைக்குத்தான் கொடுக்க வேணும் என்று அவன் முடிவு செய்து விட்டான். ஆராயாது யோசிக்காது தான் அருந்தலாம் என்று எண்ணாது குறியாது அந்த முடிவை எடுத்தான். ஆலோசிக்காது அந்த முடிவை எடுத்தான். ஆதல் நின்னகத்தடக்கி அதை ஔவைக்கு கொடுக்க போகின்றேன் என்றதையும் ஒருதருக்கு ஔவைக்கு ஊடாக ஒருதருக்கும் சொல்லாமல் தனது மனதிற்குள்ளேயே வைத்துக் கொண்டு சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே, நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதற்காக எனக்கு தந்தனையே என்று ஔவையார் இந்த பாடலிலே குறிக்கின்றார். இதில் ஒன்று தனபால், அந்த பிளவு என்று சொல்றது
நான் நினைக்கிறேன் இந்த மலை சாரல்ல இப்படி ஒரு செங்குத்தான ஒரு ஆபத்தான ஒரு இதாயிருக்கும். அதிகமான ஒரு வீரனாக காட்டுகின்றபடியால் அப்படியான ஒரு ஆபத்தான இடத்திலிருந்து தான் இந்த நெல்லிக்கனியை பறித்திருக்க வேண்டும் என்று நாங்கள் பொருள் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்திலே இந்த சங்க இலக்கியங்களிலும் சரி கிரேக்க இலக்கியங்களிலும் சரி போர்களின் மீது வெல்பவர்கள் தோத்தவர்களின் நாட்டை சூறையாடுவதும் அங்கிருந்து பொருள்களை கொண்டு வருவதும் ஆனிரை துவக்கம் எல்லாவற்றையும் அதை பேர்ந்து வென்றவர்கள் தங்கள் பக்கம் பகிர்ந்து கொள்வதும் இந்த ஸ்பாயில் ஆஃப் வார் என்று சொல்லுவார்களே, அதுதான் நடக்கின்றது. அதுதான் சங்க இலக்கியங்களில் நடக்கின்றது. ஆனால் இந்த நெய்தல் கனி போரால் வந்ததல்ல, இது ஆன்மீக துறை சார்ந்தது. போர் இல்லாத ஒரு சூழலிலே ஒரு நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு அற்புதமான கனி ஒரு மலைச்சாரலில் பறிக்கப்பட்டது. ஆகவே இது போரினால் புறப்பட்ட ஒரு கனி அல்ல. அவன் தன்னுடைய முயற்சியால் தனிப்பட்ட முறையில் ஒரு சமாதான நிலையில் பெற்ற ஒரு கனியைத்தான் அவைக்கு கொடுக்கின்றான். அது மாத்திரமல்ல, இந்த சங்க இலக்கியங்களில் சமய சார்புகளை கடவுளர்களை பற்றி நாங்கள் பார்ப்பது அறிவது மிக குறைவு. இங்கே சிவபெருமானை பற்றி ஔவையார் பாடி அந்த பால்புரை புறனுதல் என்றும் நீலமணி மிடட்டு என்றும் கூறி அந்த சிவனை போல என்று சொல்லுகின்றார். அதாவது நஞ்சை அருந்தியும் சாகாது இருப்பவர் சிவனார். அதுபோலத்தான் நீ எனக்கு இந்த அற்புதமான அமுதை எனக்கு தந்து என்னை நீண்ட காலம் வாழ வைத்ததன் மூலம் நீயும் அந்த சிவபெருமான் போல என்றுமே உன் புகழ் நிலைபெற்று வாழும் என்று கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அருமையாக இருக்கிறது. இந்த பாடலின் மூலம் அவ்வையின் மேல் அதிகமான நெடுமான் அஞ்சி கொன்ற மதிப்பையும் இந்த அவ்வையினால் தமிழ் உலகத்துக்கு மற்றவர்களுக்கு பெரும் நன்மைகள் உண்டு, அவ்வையின் அறிவு கல்வி இந்த மண்ணுக்கு தேவை என்ற அந்த தியாக உணர்வினால் அதிகமான அஞ்சி இந்த நெல்லிக்கனியை கொடுத்திருக்கின்றான். அந்த அதிகமான் அஞ்சியுடன் ஔவையார் தொடர்பு கொண்ட காலத்தில் ஔவையார் ஒரு இளம் பெண்ணாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அதிகமான் அஞ்சியின் மகன் எழினியின் பிறப்பை ஔவையார் அங்கே ஒரு சாட்சியாக நின்று பார்க்கின்றார். அந்த மகன் பிறந்த போது அதிகமான அஞ்சி அந்த மகனை பார்க்க செல்கின்றான். அந்த இடத்தில் ஔவையார் அந்த காட்சியை எங்களுக்கு பதிவு செய்கின்றார். அந்த பாடலை நாங்கள் ஒரு முறை பார்ப்போம். அது இந்த புறநானூற்றில் 100வது பாடலாக காணப்படுகின்றது. அதிலே இந்த கிரேக்க சமுதாயத்தில் காணப்பட்ட ஒரு மரபு இங்கு காணப்படுகின்றது. அங்கே அதிகமான நெடுமானஞ்சி அந்த மகனை பார்க்க சென்ற பொழுது எவ்வாறு போர்க்களத்துக்கு செல்லுவானோ அதே போர் உடைகளுடன் அந்த மிலிட்டரி யூனிஃபார்ம் என்று சொல்லுவார்களே அந்த போர் உடைகளுடன் அந்த சிவந்த கண்களுடன் மகனை நின்று பார்க்க சென்றானா. ஏனென்றால் பிறந்த மகன் முதல் தகப்பன் மேல் பார்வையை செலுத்தும் பொழுது தகப்பனை ஒரு வீரனாக ஒரு மறவனாக மலவர்குல தலைவனாக ஒரு கோபம் கொண்டவனாக பார்த்தால் அந்த பிள்ளையும் தகப்பனை போல அல்லது தகப்பனை விஞ்சிய வீரனாக வருவான் என்ற நம்பிக்கை இங்கே காட்டப்படுகின்றது. இதே நம்பிக்கை அற்புதமான ஒரு உளவியல். இதே நம்பிக்கை கிரேக்க சமுதாயத்தில் அங்கே ஹோமரின் இலியாட்டில் அந்த கிரேக்கர்களுக்கும் ட்ரோய் நகரத்தவர்களுக்கும் யுத்தம் நடந்ததுதான் அந்த இலியாட் என்ற மகாகாவியம். அந்த ட்ரோய் நகரத்து மாவீரன் தான் ஹெக்டர் என்பவன். எப்படி கிரேக்க மக்களுக்கு அக்கிலீஸோ அதுபோல ட்ரோய் மக்களுக்கு ஹெக்டர். அந்த ஹெக்டர் கடைசி நாள் போருக்கு செல்லும் பொழுது தன்னுடைய மகனை பார்க்க போறானாம். போகும் பொழுது அங்கே சொல்லுகின்றார், Hector then goes to take the child. The child is frightened by his father's armor and helmet. Hector removes his helmet, kissing and dandling astenads, praying to the gods that his son be no less excellent than his father in strength and in a battle என்று அங்கே ஹோமரின் இலியட்டுக்கு விளக்கம் கூறுகின்றார்கள். அந்த ஹெக்டரை போலத்தான் இங்கே அதிகமான தன் மகன் எழினி பிறந்தவுடன் பார்க்க சென்ற பொழுது ராணுவ உடைகளுடன் சென்றான் என்று ஔவையார் இங்கு பாடுகின்றார். வரிவயம் பொருத வயக்களிறு போல இன்னும் மாறாது சினனே அன்னோ உய்ந்தனர் அல்லருவன் உடற்றியோரே சிறுவர் நோக்கிய கண்டன். சிறுவனை நோக்கியும் சிவப்பானவே. அந்த சிறுவனை பார்த்த பொழுதும் கண்கள் சிவந்திருந்தது என்று சொல்வதன் மூலம் தமிழ் மண்ணிலே நிலவிய வீர மறவர் பரம்பரையின் சில சம்பிரதாயங்களை இவனை ஒரு மலவர் குல தலைவன் என்று சொல்லுகின்றார். அந்த வீர பரம்பரையின் சம்பிரதாயத்தை ஔவையார் இங்கே
அதியமானுக்கு மகன் பிறந்த பொழுது அருகிருந்து பார்த்த காட்சியை காட்டுகின்றார். ம். இதன் பின்பு அங்கே எழினி மன்னனாகின்ற காட்சியை காட்டுகின்றார். ம். ஔவையார் அதியமான் இறக்கும் பொழுதும் ஔவையார் இருக்கின்றார். ஆகவே நெல்லிக்கனியை உண்டதாலோ என்னவோ நீண்ட காலம் ஔவையார் வாழ்ந்து ஒரு இளங்குமரியான ஔவையார் ஒரு முதிர்ந்த ஔவையாராக மாறுகின்ற காட்சியை இந்த பாடல்களில் நாங்கள் கண்டு கழிக்க இருக்கின்றோம். அற்புதம், அற்புதம். இதையெல்லாம் கேட்கிற பொழுதிலே அந்த ஒரு இளம்பெண்மணியான ஔவை இவர்களுடைய இப்ப 2வது சந்ததியில வாழ்ந்திருக்கிறார் என்றால் உண்மையாக ஒரு கிழவியாக மட்டும் வாழ்ந்திருக்கிறார். அதுதான் முக்கியம். ஏனென்றால் அது மாத்திரமில்லை, இங்கே புறநானூற்றில் சேரரை, சோழனை, பாண்டியனை, மற்றவர்களை பாடிய பாடல்கள் இருந்தாலும் அவர்கள் போர்க்கள காட்சிகளை, வீரத்தை, வாடுகனின் கண்ணி, பகைவர் நாடு சுடு புகையினாலே என்றெல்லாம் பாடல்கள் வருகின்ற பொழுதும் ஆழமான தமிழ் வீரத்தை மிகவும் போர்க்களத்தில் இல்லாமலும் போர்க்களத்துக்கு வெளியேயும் ஔவையார் பாடியிருக்கின்றது ஒரு அற்புதமானது. அந்த அதியமான் நெடுமானஞ்சியை நெடுவேல் மலவர் பெருமகன் என்று அந்த 88வது பாடலிலே பாடுகின்றார். அங்கே அவனுடன் போர் செய்ய முனைபவர்களை எல்லாம் நாடி அவனுடன் போர் செய்தால் அழிந்து போவீர்கள் என்று பாடல்கள் பல இருக்கின்றன. அதன் மூலம் அதியமானின் வீரத்தை பாடி அவனுடன் போரிடாது போரை தவிர்த்த காட்சிகளை ஔவையார் அங்கே காட்டுகின்றார். அப்படி என்றால் ஔவையார் ஒரு சமாதான தூதுவர் மாதிரி இருந்திருக்கிறார் என்று சொல்லலாம். வீரத்தை பாடிய நேரத்தில் அந்த வீரத்தினால் அழிவுகள் வராமல் ஆக்கங்கள் பெற வேண்டும் என்றது ஔவையாரின் கருத்தோ என்னவோ தெரியவில்லை. இந்த ஒரு பாடலிலே களம் புகழ் ஒம்புமின் தெவ்விர் போரெதிர்ந்து எம்முளும் உளனொரு பொருணன், எம்முளும் உளனொரு பொருணன் எதிரிகளுக்கு சொல்லுகின்றார். வைகள் எண்டேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே. அந்த எங்களிடையே இருக்கின்ற அந்த மாவீரன் எப்படி என்றால், அங்கே ஒரு தச்சன் ஒரு நாளைக்கு 8 தேரச் செய்வனான். அந்த தகடூரிலே அதியமானின் நாட்டிலே அவனுடைய தச்சன் ஒரு நாளைக்கு 8 தேரச் செய்வான். அந்த தச்சன் 1 மாதமாக கஷ்டப்பட்டு செய்த ஒரு தேரின் சில்லை போல விரைவாக ஓடுகின்ற குதிரைகளை கொண்டவன் இந்த அதியமான் என்று சொல்வதன் மூலம் எதிரிகளே கவனமாக இருங்கள், இவனுடன் போர் தொடுக்க முன்வராதீர்கள் என்று கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட விசேஷமான போர் ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் போருக்கு வராதேங்கோ, போரை நிறுத்துங்கோ, போரை சமாதானமாக இருங்கோ என்ற அந்த ஒரு கொள்கையை அவர் பரப்பி இருக்கிறார். இன்னொரு பாட்டிலே அங்கே இந்த இடத்தில் தான் ஔவையாறு விரலி என்று ஒரு சிறுநில மன்னனோ அல்லது அதியமானின் எதிரியோ அழைக்கின்றான். இளையணி பொலிந்த ஏந்துகோட் அல்குல் மடவரல் உண்கண் வாழ்நுதல் விரலி ஒருனரும் உளரோ நும் அகந்தலை நாட்டென வினவலானாய். நீ என்னை பார்த்து விரலியே, அழகான விரலியே, அருமையான கண்களோட விரலியே, நல்ல அணிகளை அணிந்துள்ள விரலியே என்று ஔவையாரை அந்த மன்னன் பார்த்து, சிற்றரசன் பார்த்து கேட்கின்றான். உன்னுடைய நாட்டில் பெரிய வீரன் இருக்கின்றானோ என்று. அந்த எங்களுடைய நாட்டிலே சிறுவர் மல்லரும் உளரே, சின்ன வீரர்கள், அவனுடைய படையிலே சிறு வீரர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அதோ அன்று பொதுவில் தூங்கும் விசியுறு தன்னுமை வழிபொரு தென்கண் கேட்பின் அதுபோர் என்னும் என்னையும் உளனே. அங்கே மன்றிலே, அரண்மனையில் மன்றிலே தொங்கி கட்டுவிடப்பட்ட முழவு அந்த பறையிலே காற்றடிக்கும் பொழுது ஒரு சத்தம் வருமா. அதை கேட்ட அதியமான் அது போர் சத்தம் என்று உடனே வலிக்கிடுவான். அப்படியாக அந்த வீரத்தோடு போரோடு வாழ்பவனுங்கள் அதியமான் என்று அங்கே காட்டுகின்றார். மரப்புலி உடலில் மான்கணம் உழவோ என்றெல்லாம் போருகின்றார். அங்கே அதியமானை பார்த்து, நீ களம் புகுந்தால் உன்னை எதிர்க்க யாரும் இருக்கின்றார்களோ என்ற அர்த்தத்தில் ஒருனரும் உளரோ நீ களம் புகினே, நீ போர்க்களத்துக்கு சென்றால் உன்னை எதிர்க்க யார் இருக்கின்றார்கள், வீரமுடைய புலி சீறினால் அதனை எதிர்த்து நிற்க வல்ல மான் கூட்டமும் உள்ளதோ என்றெல்லாம் இந்த பாடலிலே அத்தகைய இயற்கை காட்சிகளையும் சேர்த்து ஔவையார் பாடுகின்ற பாடல் அதியமானின் வீரத்தை செப்புகின்றது. அருமையாக இந்தளவு விரிவாக ஔவையார், அதியமான் ஆகியோருடைய சிறந்த நட்பை பற்றியும் அதியமானுடைய வீரத்தை பற்றியும் சிறப்பாக எங்களுக்கு சொன்னீர்கள். அதியமான் அஞ்சி ஒரு பெருவீரன், நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு கரும்பை கொண்டு வந்தவன் என்றெல்லாம்
நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த வகை